அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்றை வளர்த்தாராம். அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சாம். அதனால கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுச்சான். கடவுள் குதிரைக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு குதிரை, நான் இன்னும் அழகாகணும், அதனால என் கழுத்தையும் காலையும் நீளமாக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். கடவுளும் குதிரை கேட்ட மாதிரி கழுத்தையும் காலையும் நீளமா ஆக்குனாராம். குதிரை இப்போ ஒட்டகம் மாதிரி ஆயிடுச்சான். தன்னுடைய உருவத்தை பார்த்து குதிரைக்கு அழுக வந்துச்சான். ஐயோ கடவுளே, என்னை பழைய மாதிரியே மாத்திடுங்க அப்படின்னு கேட்டுச்சான் குதிரை. அதுக்கு கடவுள், நீ விரும்பின மாதிரி தான் நான் உன்னை படைச்சிருக்கேன், அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டாராம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக நான் படைச்சிருக்கேன். உன்னால் தரையில் வேகமாக ஓட முடியும், ஒட்டகத்தால் பாலைவனத்தில் வேகமாக ஓட முடியும், கழுதையால் அதிகமாக சுமையை சுமக்க முடியும். அழகு வேணும்னு நினச்சி நம்ம ஏதாவது செய்ய நினச்சா இப்படி தான் போய் முடியும் அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. அழகுங்கிறது உருவத்தில் இல்லை, நீங்கள் செய்கிற செயலில் தான் அடங்கியிருக்கு. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.